Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, பரத்திலிருந்து நமக்கு வார்த்தையானது உன்னதமான தேவன் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் போது தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்தில இருந்து நமக்கு செய்தியாக அவர் கொடுக்கும் போது செய்தியின் தலைப்பு, நற்செய்தியின் தலைப்பு, விடுதலை நற்செய்தியின் தலைப்பாக விசித்திரமான பறவைகள் என்று சொல்லி தேவன் தமது சித்தத்தின் பிரகாரமாக இதுவரை கேட்டிராத தேவ செய்தியாய் நமக்கு அருளை செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தி நம்மை பிரமிக்க வைக்கும் தேவ செய்தியாக அமைகிறபடியினாலே தேவனுடைய செயல்கள் யாவும் வினோத விசித்திரமானவைகள், தேவனுடைய செயல்கள் யாவும் வினோத விசித்திரமானவைகள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கருத்தாய் கேட்டு நீங்க மனதில் வைத்தால் தான் இந்த தேவ செய்தி புரியும், இல்லை என்றால் புரியாது. ஆகவே நம்முடைய சிந்தையை இங்கும் அங்குமாக அலைப்பாய செய்தால் தேவ செய்தி நமக்கு பிரயோஜனம் இருக்காது, ஒன்றும் புரியாது. ஆகவே ஒவ்வொரு வார்த்தைகளையும், சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கருத்தூன்றி உற்சாகத்தோடு கூட நாம் கேட்டோம் என்று சொன்னால், விசுவாசத்தோடு கூட கேட்டோம் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் யாவும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. ஏனென்றால் ஆழமான சத்தியங்கள் அவைகள் எல்லாம் சொல்லும் போது நாமும் விசுவாசத்தோடு கூட நாம் கவனமாய் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, விசித்திரமான பறவைகள் என்கிறதன் அடிப்படையில பார்க்கும்போது, விசித்திரமான பறவையை வானம் பூமி இவைகள் எல்லாம் உண்டாக்குவதற்கு முன்னதாகவே ஒரு விசித்திரமான ஒரு பறவையை ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த விசித்திரமான பறவை எது? யார் அந்த விசித்திரமான பறவை என்று சொல்லி பார்க்கும்போது அதுக்குண்டான விடை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பாத்தீங்களா, பூரண அழகுள்ளவன். ஆகவே இந்த பறவை, அதாவது பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் போது ஆண்டவர் முழுக்க முழுக்க இந்த பறவையை பரலோக ராஜ்யத்தையே காக்கும்படியாகவும் மகிழ்விக்கும்படியாகவும் உண்டாக்கினார். இந்த பறவைக்கு என்ன பேர் தெரியுமா? கேருபின், சேராபின், தேவதூதன், அப்படியெல்லாம் பேர் இருக்கு. ஆகவேதான் இந்த பறவைக்கு எப்படி 2 சிறகுகளை நாம் உடையதா இருக்க பார்க்கிறோமோ, அதே போல இந்த கேருபீனுக்கு 2 சிறகுகள் இருக்கும். ஆனா முகம் மட்டும் வித்தியாசமா இருக்கும். ஆச்சுங்களா? ஒரு பறவையினுடைய முகத்தை போல இருக்காது, ஒரு விசித்திரமான ஒரு முகமாக இருக்கும். இப்படிப்பட்டதான ஒரு விசித்திரமான ஒரு பறவை பரலோக ராஜ்யத்தில தேவனுக்கு அடுத்தபடியான சகல காரியங்களையும் நேர்த்தியாகவும் திறமையாகவும் செய்யத்தக்கதான ஆற்றல் உடையும்படியாய் தேவன் தம்முடைய விசித்திரமான ஒரு படைப்பை அங்கே உண்டாக்கினார்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் கீழே தள்ளப்படும் போது ஆண்டவர் உன்னதமானவர் சித்தம் கொண்டு மனிதனை உண்டாக்குகிறார். அந்த மனிதனை உண்டாக்கும் போது மனிதனுக்கும் கூட பிரமிக்கத்தக்கதான அதிசயமான பிறவி என்கிறதான ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவர் உண்டாக்குகிறார். இதை குறித்த சங்கீதக்காரன் தன்னுடைய ஜனனத்தை குறித்து, தான் பிறந்த விதத்தை குறித்து, மாம்ச தேகத்திலே இருக்கிறதை குறித்து, மாம்ச தேகத்துக்குள் இருக்கிறதான அவயங்கள் எல்லாம் அது செயல்படுகிறதே, அதை குறித்து உய்ந்து ஆராய்ந்து எழுதும் போது சங்கீதம் 139:14 வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பாத்தீங்களா? இந்த காரியங்கள் 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். அதனால்தான் கருத்தூன்றி ஆண்டவருடைய வசனங்களை கேளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சத்ரு கீழே தள்ளப்பட்டவன் ஒரு பறவை. அவனை எப்படியாய் படைத்தார் தேவன்? விசித்திர வினோதமாய் உண்டாக்கினார். விசித்திரம். மனிதனை படைத்தார் தேவன். அப்ப விசித்திரம் எங்க இருக்கிறது? விசித்திரம் எங்க இருக்கிறது? அந்த பறவைக்குள் இருக்கிறது, பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. ஆனால் பிரமிப்பு எங்க இருக்கிறது? நமக்குள் இருக்கிறது. இப்போ இந்த ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது பிரமிக்கத்தக்கதான விசித்திரமாய் வினோதமாய் படைத்தார் என்றால் அது மேன்மை மேன்மை மேன்மை. இவ்விதமாக பொல்லாங்கனையும் பரலோக ராஜ்யத்திலே ஒரு பறவை போல அவன் கெட்டு போகாமல் இருக்கும் போது தேவாதி தேவன் படைத்த உடனே அவனுடைய தன்மைகள் எல்லாம் எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? 6 விதமான தன்மைகள் அந்த பறவைகளுக்குள்ளாக இருக்கிறதான தன்மை. 6 விதமான தன்மையோடு கூட பரலோக ராஜ்யத்தையே மகிழ்விக்க அங்கே நின்றான். அவனிடத்தில் மினுக்கு இருந்தது, அவனிடத்தில் மேன்மை இருந்தது, அவனிடத்திலே பயங்கரம் இருந்தது, அவனிடத்திலே அதிசயம் இருந்தது, அவனிடத்திலே அழகும் இருந்தது, அவனிடத்திலே ஒரு சட்டைகள், இது ஒரு சட்டை வைங்க, சட்டைகளை எடுத்து விரித்து மூடும் போது இன்னொரு சட்டைகளை எடுத்து விரித்து மூடும் போது அவ்வாறு சட்டைகளாம். அது விரித்து மூடும் போது பலவிதமான இசை கோணங்கள் வருமா. ஒரு சட்டையை மூடி திறக்கும் போது ஒரு விதமான இசை, இன்னொரு சட்டையை விரிக்கும் போது வீணை, சுரமண்டலம், வயலின், கிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் அவனுடைய சிறகுகளில் இருந்து வந்தது. அதுவும் மாத்திரமல்ல, அந்த சிறகுகளிலே உள்ளம் புறமும் கண்களால் நிறைந்தது. நீங்க யோசனை பண்ணி பார்த்துக்கங்க. இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் பயங்கரமான ஒரு காரியம். ஆகவேதான் இந்த பறவை எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தோடு கூட படைக்கப்பட்டது என்று சொன்னால் விசித்திரமான ஒரு உருவம். அந்த விசித்திரமான ஒரு உருவத்தை கொண்டதான ஆண்டவருடைய ஆற்றல் நிறைந்ததான காரியமாய் தேவன் உண்டாக்கினார். இவன் கெட்டு போன பின்பு, இவனோடு கூட தேவனுக்கு எதிராளியாய் மாறின பின்பு இப்போ இவனை மேற்கொள்ள வேண்டும். இவன் என்னதான் ஆண்டவருடைய திட்டம் இருந்தாலும், தீர்மானம் இருந்தாலும், இவனுக்கு கொடுத்ததான அம்சங்களின் பிரகாரமாக தேவனுடைய திட்டத்தையே சீர்குலைக்கிறவனாய் மாறி போனான். ஆகவே இவனை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் இன்னொரு காரியம் செய்ய வேண்டியதா இருந்தது. அதுதான் பிரமிக்கத்தக்கதான ரூபம். அந்த பிரமிக்கத்தக்கதான ரூபத்தை மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதனோ மேற்கொள்ள முடியாமல் போயிற்று. ஆகவேதான் தன்னுடைய ஏக குமாரன் என்று சொல்கிறதை காட்டிலும் உன்னதமான பிதாவே குமாரனாய் மாறி பிரமிக்கத்தக்கதான ரூபத்தை எடுத்தார். அந்த பிரமிக்கத்தக்கதான ரூபம், பயங்கரமான ரூபத்தை எடுத்த உடனே தேவனிடத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கின்றது தெரியுமா? அடிமையின் ரூபம், இரண்டாவது தாழ்மை, எளிமை, வெறுமை, திவ்யமான ஞானம், நீதி, அன்பு, தியாகம், பாத்தீங்களா, கீழ்ப்படிதல், பாடுகளை ஏற்கும் தன்மை. அதோடு மாத்திரமல்ல, யாருமே செய்ய முடியாத காரியத்தை தேவனாய் கர்த்தர் செயல்பட
உயிர்த்தெழுந்த தேவன், உயிர்த்தெழும் தன்மை, இவைகள் எல்லாம் கொண்டவராய் மனித ரூபத்துக்குள் கொண்டு வந்தார். இதுதான் பிரமிக்கத்தக்கதான காரியம். இந்த பிரமிப்பு அந்த வினோத விசித்திரத்தை மேற்கொள்ள வேண்டும். விசித்திரமானதை இந்த பிரமிப்பு மேற்கொண்டது. இந்த குணங்களோடு கூட இது ஒரு பிரமிப்பு தான். அடிமையின் ரூபம் எடுத்தவர் எப்படி ஜெயிக்க முடியும்? தாழ்மையுடையவர் எப்படி ஜெயிக்க முடியும்? பாடுகளை அனுபவித்தவர் எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படின்ற ஒரு கேள்விதானே. அப்போ அந்த பிரமிப்பு வெற்றி கொள்ளத்தக்கதான காரியம், உலகம், மாம்சம், பிசாசு இவைகளை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறதான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கிறதுனா அவருடைய ரத்தத்திலே இருக்கிறது. இப்போ அந்த ரத்தத்தை நமக்கு கொடுக்கும் போதுதான் இதோ விசித்திரமானதை இந்த பிரமிப்பான ஒரு காரியத்திற்குள் கொண்டு வரும்போது அது ஜெயிக்கலாம். ஆகவேதான் அந்த ரத்தத்தை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் அடிக்கப்பட்டார், தேவன் நொறுக்கப்பட்டார், உன்னதமானவருடைய தசை கிழிக்கப்பட்டது. அவருடைய சிரசிலே முட்டையிடத்தை வைத்து சுட்டி அடிக்கும் போது இதோ பிரமிப்புக்குள் இருக்கிறதான ஜீவன், அந்த ஜீவ ரத்தம் அது வெளியே வந்து அந்த பிரமிப்பான ஒரு ஆசீர்வாதம் சகல ஜாதியாரும் ரட்சிக்கப்படும்படியாய் மனுக்குலமே மீட்கும்படியான ஒரு ஆற்றலை ஆண்டவர் தன்னுடைய தசையை பிரித்து பாடுகளோடாக ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு கூட இருந்து அடிகள் வாங்கி படாத பாடுகள் பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தன்னுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்து பிரமிப்புக்குள் இருக்கிறதான ஜீவனை நமக்குள் கொண்டு வந்தார். கொண்டு வரும்போதுதான் உலகம், மாம்சம், பிசாசு இவைகளை ஜெயிக்கத்தக்கதான ஜெயத்தை தேவன் தந்தார். எவ்வளவு மேன்மை! ஆகவேதான் ஆண்டவருடைய ரத்தம் மாத்திரமல்ல, அவருடைய பண்புகளை தேவனாய் கர்த்தர் சரியாய் கொண்டு வருகிறார். எப்படி? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இப்போ சத்திரவானவன் அவன் ஒரு பறவை என்றால் இன்னொரு பறவையை போல மாற்றி மனிதனை மாற்றி தேவரீர் இடத்தில் இருக்கிறதான தன்மைகளை அப்படியே கொடுக்கிறார். கொடுக்கும் போது மிக சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது விசித்திரமான பறவைகள் 3 கையில் எடுத்தார். அது ஒரு பறவை கழுகு என்று சொல்லப்படுகிறது. அந்த கழுகு வானத்திலே பறக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த கழுகு யாருக்கு அடையாளம் தெரியுமா? எதற்கு அடையாளம் இருக்கிறது தெரியுமா? அதுக்குள்ள இருக்கிறதான பண்புகள், ஆழமான சத்தியங்கள் எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது பிதாவின் சாயலாய், பிதாவின் ஆளுகையாய், பிதாவுக்கு ஏற்ற குணலட்சணங்கள் உடையதாய் சுட்டி திரிகிறது வானத்திலே. இத பார்த்தோன்னே, அந்த கழுக பார்த்தோன்னே பிதாவாகிய தேவனும் இப்படிதான் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் பிதாவின் ஆளுகை இந்த வானத்திலே பறக்கிறதான கழுகைக்கு ஒப்பாய் இருக்கிறது மாத்திரமல்ல, தன் குஞ்சுகளை இந்த கழுகானது தன் தோல் மீது வைத்து அப்படியே சுமக்கிறதா. அதே போல தேவனும் நம்மை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சுமக்கிற தேவன். யார் கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார் என்கிறதான வாக்கு தத்தத்தை நினைவு கூறும்படியாக கழுகை போல சுமக்கிறார் என்கிறதான வார்த்தை உபாகமம் 32:11 வாசித்து பாருங்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. போதும், பாத்தீங்களா? தேவன் ஒருவரே, அவர்தான் தாயும் தகப்பனுமாய் இருந்து இதோ கழுகை போல சுமந்து கழுகை போல காக்கிறார். செட்டைகளை விரித்து அவருடைய நிலையிலே வைத்து காக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ அந்த சட்டைகளை விரித்து அது பறக்கும் போது அதனுடைய வேகம் அதிகமா இருக்கும். அதே போலதான் வேதத்தை பார்க்கும்போது 2 பேரை ஆண்டவர் நினைவு கூர்றார். கழுகை போல அந்த வேகத்தை உடையவர்கள் யார்?
கழுகை போல வேகமுடையவர்கள் யார்? உருவாக்கி காண்பித்தார் பாருங்க ஆண்டவர். யாருன்னு கேட்டீங்கன்னா சவுலும் யோனதானும் கழுகின் வேகமாய் இருந்தார்கள், இணைப்பிரியாத நண்பர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனதானும் பிரியமும் இன்பமாய் இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். பாத்தீங்களா? சவுலுக்காக அழுது புலம்புங்கள். சவுலை உருவேற்படுத்தும் போது என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்கு கழுகின் வேகம் கொடுத்த பொழுதிலும் கூட அவன் விழுந்து போனான். பாத்தீங்களா? அவன் உலக ஆசைகளுக்காக, உலக பட்டம் பதவிகளுக்காக, நாமும் கூடங்க ஒரு சபையில கூட ஒரு பதவி கிடைக்கும் போது, ஒரு யூனிட்டில நமக்கு பட்டம் பதவி எல்லாம் கிடைக்கும் போது, அந்த பட்டம் பதவியினால சவுளை போல விழுந்து விடக்கூடாது. நமக்கு ஆற்றலை தந்திருக்கிறார் தேவன், கழுகை போல வேகம் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கீழ்ப்படுதல் இல்லைன்னா, நமக்கு நம்ம தாழ்மை இல்லைன்னா நம்ம விழுந்து போயிடுவோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கழுகுக்கு சமானமான ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ வயதையும் கூட ஆண்டவர் தருகிறாராம். அதை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. பாத்தீங்களா? இவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. வாழ வயதும் இந்த கழுகுக்குள்ளாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் காத்திருக்கும் போதுதான் என்னன்னா காத்திருந்து பலனடையலாம் கழுகு. அதே போல தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது கழுகை போல பலனடையலாமாம், உயர பறக்கலாமா. எங்க? ஆவிக்குரிய வாழ்விலே. வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். அருமையான வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். ஆண்டவர் கழுகுக்குள் இவ்விதமான சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக கர்த்தர் இன்னொரு பறவையையும் அவருடைய கரத்தில் எடுக்கிறார். அதுதான் புறா என்று சொல்லப்படுகிறது. இந்த புறாவினுடைய குணலட்சணங்கள் என்ன, இந்த புறாவுக்குள் மறைந்திருக்கிறதான தன்மைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏதோ மாடத்தில் இருக்கிற புறா மாடப்புறா, காட்டுல இருக்கிற புறா காட்டுப்புறா அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த புறாவை தேவன் எதற்காக படைத்தார், அதுக்குள் இருக்கிறதான மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன என்பதாக பார்க்கும்போது, அந்த புறாவுக்குள் என்னவா, நல்ல ஒரு வெண்புறா அப்படின்னு சொன்னா வெண்மையான நிறம், அது சமாதானத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் அடையாளமானது என்பதாக பார்க்கிறோம். இரண்டாவது, கபடமே இருக்காதாம். கபடமில்லாத புறா. புறாக்களுக்கு கபடமில்லாத தன்மையை தேவனாய் கர்த்தர் கொடுத்து அதுக்கு உயிரை பணைய வைத்து, மூன்றாவது உயிரை பணைய வைத்து எஜமான் சொல்கிறதான செய்தியை வேறு தேசத்திற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்க்கிறதான ஒரு பண்பு இந்த புறாவுக்கு மாத்திரமே இருக்கிறது. அதே போல எஜமான் வீட்டிலே எவ்வளவு தூரம் சென்றாலும் செய்தியை கொடுத்து விட்டு திரும்பியுமாக எஜமான் வீட்டுக்கு வரும். பாத்தீங்களா? இல்லை என்றால் அது செத்துடும், வழியிலேயே அது செத்து போய்விடும். இப்படிப்பட்டதான ஒரு காரியம். இதை மையமாக வைத்துதான் சீடர்களுக்குள்ளாக ஆண்டவர் தமது திருசித்தத்தை சொல்லும் பொழுது, புறாவை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி அவர்களை உலகத்திற்கு அனுப்புகிறார். வாசித்து பாருங்கள். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல் வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். பாத்தீங்களா? கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் புறாவின் தன்மை கொண்டவர் தேவன். அந்த தன்மையை தான் உன்னத பாட்டு 5:12 வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். உன்னத பாட்டு 5:12. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அவருடைய கண்கள் எப்படி
புறாவின் கண்கள். தேவனுடைய கண்கள் புறாவின் கண்கள், வித்தியாசமான கண்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் பாலில் கழுவப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அருமையான வசனங்க. ஆகவே இப்படிப்பட்ட புறா எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆதி முதல் கொண்டே ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நியாய பிரமாணத்தின்படி அந்த புறாவையும் புறா குஞ்சுகளையும் எடுத்துக்கொண்டு வந்து பலி செலுத்துவார்கள். ஆகவே சிறந்த பலிக்கு ஒரு பாத்திரமாய், பலி செலுத்தப்படுகிற பாத்திரமாய் புறாவும் இருந்தது என்பதாக பார்க்கிறோம். இதைதான் இயேசு கிறிஸ்துவுக்காக புறாவும் புறா குஞ்சுகளும் பலியாக்கப்பட்டது. வாசித்து பாருங்கள், லூக்கா 2:24. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாயாவது 2 புறா குஞ்சியாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அப்படி போல புறாவும் புறா குஞ்சியும் பலியாக்கப்பட்டது போல தேவனும் நல்ல ஒரு நேர்த்தியான அருமையான புறாவாய் இருந்து நமக்காக பலியாகி அந்த பலியாக்கப்பட்டதான அந்த இரத்தத்தை நமக்கு கொடுக்கும் போது, அந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது இப்படிப்பட்ட வினோத விசித்திரமான பறவைகளுக்கு ஒப்பான குணங்கள் நமக்குள்ளும் கடந்து வருமா? அடுத்தபடியாக 3வது பறவை. அந்த பறவை என்ன தெரியுமா? காகங்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன காகங்கள்? ரோட்ல பாக்குறோம் காகங்கள் கரு கருன்னு அசிங்கமா இருக்கு, அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்கு, கெட்டதெல்லாம் சாப்பிடுது. இது கிட்ட கூடவா ஆண்டவருடைய திருசித்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதனுடைய பண்புகள் பாத்தீங்கன்னா நம்ம மெய் சிலித்து போகும்படியான பண்புகள் அந்த காகங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, காகங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா கற்பிலே சிறந்ததான். பாருங்க, அதுங்களுக்கு கூட ஒரு அறிவு இருக்கு. அது எல்லாத்துக்கிட்டையும் போய் சேராது. ஆண் காகம் பெண் காகம் அதுக்குன்னு ஒரு கட்டுமானம் உண்டு. ஆகவே காகங்களும் கூட கற்பிலே சிறந்தது. இந்த காகம் பெண் காகம் அந்த ஆண் காகத்தை தெரிந்து கொண்டால் அது கூடவே மாத்திரம் தான் இருக்கும். ஆச்சுங்களா? ஆகவே தன்னுடைய கற்பை கட்டுப்படுத்தி வாழ்வை அமைக்கிறதான ஒரு ஒழுக்கமான ஒரு நெறிமுறை இந்த காகத்துக்குள் இருக்கிறது. ஒன்று. 2வது காரியம், மரத்திலே கூடு கட்டி, பாருங்க, மரத்திலே கூடு கட்டி குஞ்சு பறிக்கிறதான ஒரு தன்மை கொண்டதா இருந்தது. சாதாரண பூமியில அல்ல, மரத்துல மேல கிளைகளில. அதுக்கப்புறம் பாத்தீங்களா, இதோ கரைந்து கூவி இறைகளை எடுத்துக்கொண்டு வந்து எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி அதனுடைய இனத்தை சேர்க்கும், கரையும். அப்படி கரையும் போது எல்லா காகங்களும் கூடி வந்து இதோ பொதுவாக சாப்பிடும். ஆச்சுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா முட்டையிட்டு அடை காக்கிற தன்மை. தன்னுடைய முட்டைகளை மாத்திரம் அல்ல, ஒரு சில நேரங்களில அந்த கூட்டுக்குள்ளாக மைனா முட்டை இருந்துச்சுன்னா அதை தள்ளி விடாது. ஒரு சில நேரங்களில பல பறவைகளுடைய முட்டைகள் அங்கே வந்து விட்டாலும் அந்த முட்டைகளையும் தள்ளிவிடாதபடிக்கு தன்னுடைய சூட்டினாலே அவைகள் எல்லாம் குஞ்சு பொறிக்கத்தக்கதான ஆற்றலை கொடுக்கும். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு காரியம்? அதோடு மாத்திரமல்ல, இதோ தேசத்திலே சிறந்த சுத்திகரிப்பாளர் என்று சொன்னால் இந்த காகம் தான். காகம் இல்லை என்றால் தேசம் நாடி போய்விடும். ஆச்சுங்களா? அப்படிப்பட்டதான ஒரு சுத்திகரிப்பை, தேசத்திலே சுத்திகரிப்பான காரியத்தை காகங்கள் கொடுக்கிறது. பாத்தீங்களா எவ்வளவு மென்மையான ஒரு காரியம்? அதோடு மாத்திரமல்ல, இறை எப்பொழுது கவர்வோம் என்று சொல்லி இறையின் மேலே கண்ணும் கருத்துமாய் இருக்கும். இப்படிப்பட்ட குணங்கள் 6 குணங்கள். அந்த 6 குணங்களோடு கூட இந்த காகங்கள் வானத்திலே பறந்து மனிதர்களையும் என்னை பாருங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இதோ அவைகளும் கூட தன்னுடைய கிரியையினாலே காண்பித்து வருகிறது. ஆகவே தான் வேதத்திலே சொல்லப்படுகிறது, லூக்கா 12:24 காகங்களை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாதாரணமான காரியம் அல்ல. இந்த பறவை தேவனுடைய சித்தத்திற்கு சிந்தைக்கு உள்ளாக வந்த பறவை. இந்த பறவை பரலோக ராஜ்யத்தில் கூட நினைவு கூறப்படுகிறதான பறவை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார்,
காகங்களை கவனித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். லூக்கா 12:24. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷத்தவர்களாய் இருக்கிறீர்கள். போதும், பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். இன்னைக்கு இருக்கானா மனுஷன்? இருக்கானா? ஒண்டி தீனி. சாதாரண காகத்துக்கிட்ட கூட அந்த பழக்கத்தை கத்துக்கலாம, ஒண்டி தீனி, ஒண்டியா இருக்கிறான், ஓரியா இருக்கான். தன்னுடைய சரீரத்தை பேணி காக்காதபடிக்கு என்னவா குடும்பத்தை பலவிதமான மறுமனையாட்டிகள், மனைவிகள் என்று சொல்லி வச்சுக் கொள்றான். எவ்வளவு ஒரு ஒழுங்கினமான ஒரு காரியம். தேவனுடைய கட்டளைய இந்த பறவை காகங்கள் அறியாதிருந்தும் அதற்கு கீழ்ப்படியுது. 10 கட்டளைக்கு கீழ்ப்படியுதுங்க இந்த காகங்கள். ஆனா மனுஷன் கீழ்ப்படுகிறானா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா மனுஷன் செஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா காகங்கள் செய்தா பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு கட்டுப்பாடோட ஒரு காரியம் அதுக்குள்ளாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு சம்பவத்தை நாம யோசனை பண்ணி பார்த்தா, கேரித் நதி, அந்த கேரித் நதியின் பக்கத்துல தேவனுடைய பிள்ளையாகிய அந்த எலியா தீர்க்கதரிசி பசியோடு கூட இருக்கும் போது அந்த பசியை போக்குவதற்கு மனிதன் வரவில்லை. எலியாவுடைய ஏதோ உடன் ஊழியன் வரவில்லை. யாருமே வரவில்லை. யார் வந்தது? வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன், ஆகாரத்தை நான் கொடுப்பேன். அந்த ஆகாரம் மனுஷனால் உண்டாகாது, காகத்தினாலே உண்டாகும். ஏன்? இவர் போஷிக்கும் போது ஆண்டவர் கேட்டாரு. ஏது? ஜெப நேரங்களிலே தேவன் கேட்டாரு எங்கள்கிட்ட. ஆவியானவர் கேட்டாரு, ஏயா இந்த எலியாவை போஷிக்கிறதுக்கு வேற வினோத விசித்திரமான பறவைகள் எல்லாம், சுத்தமான பறவைகள் எல்லாம் வந்திருக்கலாம் தானே? ஏன் வரல? கழுகு வந்திருக்கலாம், அல்லது புறா வந்திருக்கலாம், வேற எது மனுஷன் வந்திருக்கலாம், வேற யாருனாச்சும் வந்திருக்கலாமே. இதுவரைக்கும் சிந்திச்சீங்களா அப்படின்னு கேட்டார். இதுவரைக்கும் சிந்திச்சீங்களான்னு கேட்டாரு. யார் வந்தது? அற்பமா இருக்கிறதான காகம் வந்து எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்ததாம் ஆகாரம். அந்த ஆகாரத்தையும் இவர் அருவருப்பு இல்லாம அவர் சாப்பிட்டார். எப்படி? காகம் எங்கெங்க போகும் தெரியுமா? சாக்கடைக்குள்ளாரையும் போகும். இந்த செத்து போன நாரி போன அந்த எலிகள் மற்றுமாக பிணம் அவைகள் எல்லாம் கொத்தி தின்னும். அந்த வாயோடு கூட இப்ப இங்க பேசுறதுக்கு ஒருத்தர் முகமே மாறிடுச்சு. வசந்தனுடைய முகமே மாறிடுச்சு. ஆனா எலியா என்ன செஞ்சார் தெரியுமா? காகங்களுக்கு கட்டளையிட்ட உடனே அந்த காகங்கள் கொண்டு வந்து அந்த ஆகாரத்தை அதே வாயில கொண்டு வந்து கொடுக்கும் போது இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டார். மனமுகந்து விருப்பத்தோடு கூட இது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி சாப்பிட்டார். ஏன் காகம் வர வேண்டும்? ஏன் காகம் வர வேண்டும்? மற்ற பறவைகள் வந்திருக்கலாம், மனிதர்கள் வந்திருக்கலாம். ஆனால் எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய மைந்தன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரர். காகம் வந்தது அப்படின்னா இந்த பறவைகளிலே 2 பறவைகள் உண்டு. ஒன்று பலனுள்ள பறவைகள், இன்னொன்று இந்த பூமியோடு கூட ஒட்டி வாழ்ந்து எல்லா விதமான அசுத்தத்திலும் காரியங்களும் இருக்கிற பறவைகள். 2 பிரிவா பிரிக்கிறார். அதுதான் ஒன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனம். அந்த யூத ஜனம் எப்படிப்பட்டவங்களா? புறாவை போலவும் ஆண்டவருடைய சித்தத்தை போலவும் கழுக போலவும் இருக்காங்க. அவங்க வந்து யூத ஜனம் வந்து யூதன் வந்து எலியாவுக்கு போஷிக்கவில்லை, காகம் வந்து போஷித்ததுன்னா யூத ஜனத்தை தாண்டி புறஜாதியான், புற இனத்தார் என்று சொல்லி மற்ற ஜாதியர்கள் எல்லாம் குறிப்பிடப்படுகிறது. நான் ஜாதியை குறித்து பேசல. இது வந்து முக்கியமான ஒரு காரியம். என்னன்னா 2 விதமான பண்புகள் உண்டு.
அதாவது தேவனுக்கு உண்டான சொந்த ஜனம், தேவனுக்கு சொந்த அல்லாத ஜனம். சொந்த ஜனம் யூதன், சொந்த ஜனம் அல்லாதவர்கள் புறஜாதியார். இதுதான் ஆதியாகமத்திலிருந்து சொல்லப்பட்ட காரியம். இப்போ நம்ம எல்லாம் யாரு? புறஜாதியார். பிறப்பாலே நம்ம ஆண்டவர் அறியல, இடையில அறிஞ்சவங்க. ஆகவே இந்த இடையில அறிஞ்சவங்களாக நம்ம எப்படிப்பட்டவங்க தன்மை கொண்டவங்களா? காகத்தை போல தன்மை கொண்டவர்கள். புரிஞ்சதா? காகத்தை போல தன்மை. அப்ப அந்த காகத்தில் இருக்கிற நல்ல பண்புகளை ஆண்டவர் கொடுக்க, அவருடைய சிரசையும் கூட காகத்துக்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்கள். தேவனுடைய சிரசு உன்னத பாட்டு 5:11. அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமயில் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாவும் இருக்கிறது. இங்கே ஒரு ஒப்புமை சொல்லப்படுகிறது. அவருடைய தலைமயில் சுறுசுருளாய் இருக்கிறது, காகத்தை போல கருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ தேவன் புறஜாதியாகிய நம்மை தள்ளாமல் தன்னுடைய சித்தமாகிய அவருடைய சித்தத்திலே வைத்து, அந்த சித்தத்தின் பிரகாரமாக நாம் தேவனுடைய ஜனத்திற்கும் ஆகாரம் கொடுக்க தகுதி நிறைந்த பாத்திரங்கள். அசுத்தத்தில் இருக்கும் காகம், எப்படி அசுத்தத்தில் இருக்கும், பிணத்தை தின்னும், சேர்ல இருக்கும், சகதியில இருக்கும். அதே போல நம்ம இருக்கோம். நம்முடைய காரியங்கள் பண்புகள் அப்படித்தான் இருக்கு. அதே தான் ஆண்டவரை பிரித்து எடுத்து என்ன செய்யறாரா? தன்னுடைய ஜனத்திற்கும், தன்னுடைய ஊழியக்காரனுக்கும், தன்னுடைய ஜாதிக்கும் ஜனத்திற்கும், ஏன் தேவனுக்கும் கூட என்னவா புறஜாதியர்கள் தான் ஆதாரத்தை கொடுத்தாங்க. கானானி ஸ்திரீ என்ன செய்யறா? புறஜாதியால். அவள் காகத்தை போன்றவள். அவள் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறா, அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கிறா. பாத்தீங்களா? இப்படி போல ஆண்டவர் இந்த சத்தியத்தினுடைய தெளிவான விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே தான் இப்படிப்பட்ட குணங்களோடு கூட நாம் இருந்தால் விசித்திரமானதை பிரமிக்கத்தக்கது வெல்லும். இந்த பிரமிக்கத்தக்கதான இந்த சரியத்துக்குள் வினோத விசித்திரமான பறவைகளுடைய தன்மைகளை தேவாதி தேவன் கொடுக்கவே இப்படிப்பட்ட உபதேசத்தை கொடுத்து நம்மை ஆளாக்கி உலகம், மாம்சம், பிசாசு இவைகளை ஜெயிக்கத்தக்கதான ஜெயத்தை கொடுத்து வினோத விசித்திரமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து விசித்திரமான பறவைகளாய் ஆண்டவர் நம்மை உருவாக்கி பிரமிக்கத்தக்கதை ஆண்டவர் அதமாக்கத்தக்கதாக. பாத்தீங்களா? இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் இப்படியான ஒரு மேன்மை மிக்க ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு மேன்மை! சிந்திக்கிறவன் செயல்படுவான். ஆண்டவருடைய கிருபைகளை வாங்குறவன் மேலான பறவைன்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு காலத்துல. அப்போ தள்ளப்பட்ட உடனே அது பிசாசு என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பிசாசை ஜெயிக்கத்தக்கதான ஜெயத்தை நாம் பெறும்போது இப்ப நம்ம யாரு? கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னதாக, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம யார்? தேவ ஜனத்திற்கு முன்பாக நம்ம யார்? பிரமிக்கத்தக்கவர்கள் என்கிறதான ஆசீர்வாதத்தின் கிருபைகளை நாம் பெறுவோம். பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தி ஒரு முறை மாத்திரம் அல்ல, அதிக தடவை கேட்டு பாருங்கள். தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உன்னதமான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து இதோ விசித்திரமானவர்களாக இருக்க உன்னதமான தேவன் தாமே நம்மை அருள் செய்து காப்பாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 944
35234777 மற்றும் 78717179